இன்றைக்கி நம்ம நான்வெஜ் ரெசிப்பியில் நாட்டு நண்டு பெப்பர் கிரேவி தான் செஞ்சு காட்ட போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 kg நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ மண்சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட ஒரு பெரிய வெங்காய பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பேஸ்ட்டு அது ரெடி பண்ணியிருக்கிறேன். 3 போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை போட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா சுண்டப்பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இது இருக்கட்டும். இப்போ இன்றைக்கான கிச்சன் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகா வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நெடி வரும். அந்த நெடியை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வறுத்தீங்கன்னா அந்த நெடி வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுண்டப்பதத்துக்கு வந்துடுச்சு. நண்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நண்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி அதை நல்லா இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மூடி போட்டு கொதி வர்ற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக விடுறோம். நல்ல கொதி வந்துருச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நண்டு வெந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பெப்பர் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் என்னோடய ஸ்பூன் குட்டி குட்டியாக இருக்குன்னா நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் இருக்கனால 1 ஸ்பூன் போட்டுட்டு கார்னிஷிங்க்கு மேலே கொத்தமல்லி போட்டு நீங்கள் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கமன்னு நாட்டு நண்டு பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட டெய்லி டிப்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.